அனைவருக்கும் வணக்கம். வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 3 என்கின்ற நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு இருப்பவர் டாக்டர் பிரதீப், MD Pediatrics. Sir is having 4 years of experience in the field of pediatrics in ACS Medical College as Associate Professor and overall 10 years of experience in the field of pediatrics. இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் டைம் ஃபார் சில்ட்ரன். ஸோ அதை பற்றின கேள்விகளுக்கு தான் நம்ம டாக்டர் கூட கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். தலைப்பை போவதற்கு முன்பு நான் எனது குழந்தை நலப் பிரிவின் தலைமை ஆசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் அரசர் சீராளர் சார் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். எஸ் மேம். சார், பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலையில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முதற்கொண்டு நம்ம யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோன், டிவி, அதாவது ஸ்க்ரீன் டைம்ன்றது அதிகமாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் பற்றி சொல்லுங்கள். ஓகே. இந்த ஸ்க்ரீன் டைம் இந்த டாப்பிக்கின் முக்கியத்துவமானது. இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் இந்த ப்ரீ டெக்னாலஜி ஏரா ப்ரீ இன்ஃபர்மேஷன் ஏரா, நமது ஆரம்ப கட்டத்தில் நமது ஸ்கூலாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரிகளில் இந்த பிளாக் போர்ட் டீச்சிங் அதுதான் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஃபாலோயிங் த மொபைல் ரெவல்யூஷன், சிறு ஸ்க்ரீன், ஸ்மால் டு லார்ஜ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்வார்கள். ஈவன் IGSE, CBSE ஸ்கூல் சிலபஸ்களில் கூட நமது ஸ்மார்ட் போர்ட் மற்றும் பவர் பாயிண்ட் டீச்சிங் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த காலத்தை தொடர்ந்து மேல் நாடுகள், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், இந்த குழந்தைகளுக்கு அந்த மொபைல் யூஸுங்கிறது மிகவும் வளராத நாடுகளை விட அதிகமாகவே பயன்பாடுகளில் உள்ளது. அதாவது ஒரு நாள் விகிதத்திற்கு ஆவரேஜாக 4 to 5 மணி நேரத்துக்கு மேல் ஒரு நாள் குழந்தைங்க மொபைல் ஸ்க்ரீன் ஆர் டேப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே வளரும் நாடுகள், வளராத நாடுகள், இந்தியா, அப்புறம் அதர் ஏஷியன் கண்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு முதல்ல மொபைல் யூஸ் ஆர் டேப் யூஸுங்கிறது அவ்வளவு எளிதாக இல்லை. ஒரு மணி நேரம் பர் டே, ஒரு மணி நேரம் ஒரு நாளை என்பதே மிகவும் அதிகமான ஒன்று. ஸோ பேண்டமிக் இங்கே கோவிட் பேண்டமிக் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப மேலை நாடுகளில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கும் மேல் ஒரு குழந்தை ஆவரேஜாக இந்த ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே நம்மளை மாதிரி வளர்ந்த நாடுகள், இந்தியா மற்றும் வளரும் நாடுகளில் கோவிட் பேண்டமிக் டைம் 1 மணி நேரம் கூட யூஸ் பண்ணாத குழந்தைங்க அதிகப்படியாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கும் மேலே யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ போஸ்ட் கோவிட் ஏராவில் அதில் பாதிக்கும் கீழ் குறைஞ்சி ஒரு நாளைக்கு 1 to 2 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் நம்மளோட மோட் ஆஃப் டீச்சிங் அண்ட் கரிக்குலம் எல்லாமே இந்த மொபைல் மூலமாக வந்ததுனால் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறிவிட்டது. டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இது தவிர்க்க முடியாதது தான். இப்போ அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் டைம் இருக்கா? இவ்வளோ யூஸ் பண்ணலாம் இருக்குது மேடம். நமது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா 2 வயது குழந்தை, லெஸ் தேன் 2 இயர்ஸ், 2 வயது குழந்தைக்கு கீழ் உள்ளவர்கள் மொபைல் ஃபோன்ஸே அட்வைசபிள் கிடையாது. எந்த வகை ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லெஸ் தேன் 2 இயர்ஸ் எந்த ஒரு ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவே 2 to 5 வயது உள்ள குழந்தைகள் நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அதுவே 6 வயது இல்லை 6 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு இவ்வளவு நேரம்தான் யூஸ் பண்ண வேண்டும் என்ற விதிமுறைகள் இல்லை. ஆனால் ஒரு பெற்றவர்களின் ஒரு கண்காணிப்பில் அந்த வீடியோவோ அந்த ஏதோ ஒரு டேட்டா நம்ம ஸ்க்ரீன்ஸில் பார்க்க வேண்டும் என்றால் பெற்றோர்களின் கண்காணிப்பில் அதை நாம் பார்த்து கொள்ளலாம். ஸோ 2 வயதுக்கு உள்ளவர்கள் ஸ்க்ரீன் நாட் அலோட். 2 வயது டு 5 வயது குழந்தைகள் வரை ஒரு நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் பார்த்து கொள்ளலாம். 6 வயதோ இல்லை 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் கண்காணிப்பில் அவர்கள் வளர்ச்சிகளுக்கு தேவையான வீடியோக்களை பார்த்து கொள்ளலாம். தேங்க்யூ டாக்டர். இப்போது தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோம், நீங்கள் அதுக்கான ரெக்கமெண்டேஷன் டைமும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் பெரும்பாலான குழந்தைகளை நம்ம அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் வர பிரச்சனைகள் என்னவா இருக்கும்? ஓகே. இப்போ
இப்போ இந்த ஸ்க்ரீன் டைமோட டாபிக் நம்ம இப்போ பேசுகிறோம் ஆனால் அதோட காரணம் என்னென்னா நம்ம இப்போ தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வளரும் நாடுகளில் பார்த்திங்கன்னா வியாதிகளால் வரும் பிரச்சனைகள் தான் குழந்தைக்கு ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் போலவே நமது நாட்டிலும் குழந்தைகளின் உடல் இல்லை மூளை பாதிக்கும் சில பிரச்சனைகளை நம்ம அதிக சதவீதமாக சமீப காலமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா குழந்தையோட உடல் சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா குழந்தையோட உடல் பருமன், குழந்தை வந்து அந்த டிவி அதிக நேரம் பார்க்குறதுனால அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறதே இல்லாமல் போகுது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால குழந்தைங்க ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் முன்னாடியே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரீன் முன்னாடி சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்து சாப்பிடும் பழக்கமும் உள்ளது. அதனால் குழந்தைகளோட உடல் பருமன் ஆவது, குழந்தையோட தூக்கம் நேரம் வந்து கெடுவது, இந்த மாதிரி சில உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் குழந்தைகளுக்கு அதிகம் வருகின்றது. அதே இந்த குழந்தையோட மூளை பாதிப்பு என்று எடுத்துக்கிட்டால் படபடப்பு, டிப்ரெஷன் என்று சொல்லுவார்கள், மன அழுத்தம், அதே அக்ரஸிவ் பிஹேவியர், இந்த மாதிரி சில மென்டல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் குழந்தைகளுக்கு வந்து இந்த அதிக ஸ்க்ரீன் பார்ப்பதினால் காணப்படுகிறது. இப்போது நம்ம குழந்தைகள்னு பேசுகிறோம், ஆனால் வந்து பிறந்து கொஞ்ச நாள் ஆன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் பற்றி சொன்னீங்க. 6 வயதுக்கு அப்புறமாவோ இல்லை பருவ வயதினர், அதாவது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் வேரி ஆகுமா? இல்லை மேம், எப்படி இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதோ அதே மாதிரி ப்ராப்ளம் தான் 6 வயதோ அதுக்கு மேல் உள்ள குழந்தைகள். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து அதிக நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்காது. எப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சோஷியல் ஸ்கில் என்று சொல்வார்கள், சோஷியல் ஸ்கில், கம்யூனிகேஷன், இன்ட்ராக்ஷன், இந்த மாதிரி வந்து எப்படி மற்றவங்களோட இன்ட்ராக்ட் ஆகிறது, எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாமே அவங்களுக்கு வந்து பாதிப்பு அடையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரொம்ப பார்க்குற குழந்தைகள் வந்து ஆக்டிவிட்டியே இல்லாததுனால அவங்களோட உடல் பருமனும் ஆட்டோமேட்டிக்காக இதாகுது. அந்த உடல் பருமன் ஏறதே அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்குகிறது. இதுவே இந்த வளர்ந்த குழந்தைகளில் நம்ம பெரிதாக பார்க்கக்கூடிய பிரச்சனைகள். ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனநலம் சார்ந்தது, உடல் நலம் சார்ந்தது, இது ரெண்டுமே வந்து ஏற்படும்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். இப்போ மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே கூறியது போல் உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஸ்க்ரீன் பார்க்குறதுனால குழந்தைகளுக்கு உண்டாகும். அதில் முக்கியமாக இந்த மனம் சார்ந்த பாதிப்புகள் என்று கூறும் பொழுது நம்ம ஏற்கனவே கூறியது போல் அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அப்படி என்று கூறுவார்கள், அக்ரஸிவ் பிஹேவியர், சோஷியல் டிப்ரவேஷன், அதாவது அந்த குழந்தையை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அந்த குழந்தை முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் இல்லை டிவி பார்ப்பதையே முக்கியத்துவமாக அந்த குழந்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து என்னென்னா சோஷியல் டிப்ரவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தைகள் வந்து மற்ற குழந்தையோட விளையாடுவதோ இல்லை மற்ற பெரியவர்களோட பேசுவதை விட அந்த குழந்தை அதிக நேரம் அந்த டிவி பார்ப்பதையே முக்கியமாக விரும்பும். அதை வந்து சோஷியல் டிப்ரவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு குழந்தையை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடியது. இந்த சோஷியல் டிப்ரவேஷன்னாலேயே நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சோஷியல் ஸ்கில்ஸ், அந்த சோஷியல் ஸ்கில்ஸுங்கிறது குழந்தையோட அந்த கம்யூனிகேஷனையும் பாதிக்கப்படுது. அதனால் குழந்தைகளில் வந்து குழந்தையோட மெமரி, ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாமே காக்னிஷன், நம்மளோட குழந்தையோட வளர்ச்சியிலே உச்சபட்ச வளர்ச்சிகள்னு சொல்லுவோம். ஸோ குழந்தையோட மெமரி, இந்த ஸ்பீச் ஆனது, ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்கிறது, டேக்லிங் த சிச்சுவேஷன். ஸோ இது எல்லாமே வந்து எப்போ ஒரு குழந்தை வந்து மற்றவங்களோட பேசுகிறதையே வந்து அவாய்ட் பண்ணுறப்ப இந்த வளர்ச்சிகள்லாம் குழந்தைக்கு மேலோங்கி இதெல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு எளிதாக இதை இன்னும் புரியும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குழந்தையோட ஒரு உச்சபட்ச வளர்ச்சியான காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீச், மெமரி, ப்ராப்ளம் சால்விங் ஆர் இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே ஒரு எளிதாக ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு குழந்தைய மற்ற குழந்தைகளோட நம்ம விளையாட விடுவதன் மூலமாகவே நாம் இதை எளிதாக அந்த குழந்தைக்கு டெவலப்மெண்ட் செய்யலாம். எப்படி என்றால், ஒரு எமோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குழந்தைங்க வந்து விளையாட ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆங்ஸைட்டி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விளையாட்டு விளையாடுவதற்கு முன்னாடி வாய்ப்புகளை நம்ம அளிக்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.
அவங்களோட படிப்பு, அவங்களுடைய மனநலம் சார்ந்த விஷயங்கள், அதனால் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் இதை பற்றி பேசணும். இப்படியே வந்து ஸ்க்ரீன் டைமில் அதிகமாக இருக்கிறதுனால சமூகம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகளுக்குள்ளார வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு எதிரான செயல்பாடுகள் ஆர் கருத்துக்கள் உண்டாவதற்கு இந்த எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைமே ஒரு காரணமாக உள்ளது. எப்படி என்று கேட்டால், நமது மூளையில் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்று ஒரு உறுப்பு உள்ளது. இதன் வேலை என்றால், நம்ம தமிழில் கூட நாம் சொல்வார்கள் நல்லதே நினை, ஆர் இங்கிலீஷில் வாட்ச் ஃபார் யுவர் தாட்ஸ். நாம் நல்லதே நினைத்தால் நம்மளோட சிந்தனை தான் நமக்கு ஒரு ஆக்ஷனாக மாறும். வாட் யூ thought it will be taken into action. Good thought, good action அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு குழந்தை ஒரு நல்ல ஒரு வீடியோவில் அந்த நல்ல கருத்துக்களே தனது மூளையில் பதிவு செய்யப்படும். அதுவே ஒரு குழந்தை பெற்றோர்களின் கண்காணிப்பில் இல்லாமல் ஒரு சமூக விரோதமானதோ இல்லை தனது வயதுக்கு மீறிய சில வீடியோக்கள் பார்க்கும் பொழுது, ஒரு அபாயகரமான வீடியோக்கள் பார்க்கும் பொழுது, அது ஒரு கெட்ட எண்ணத்தை அந்த குழந்தையின் மூளைக்குள்ளே மெமரியில் பதிவு செய்யப்படும். ஸோ நல்லதை பார்க்கும் பொழுது நமது மூளையில் இருக்கும் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமானது அந்த குழந்தைக்கு அந்த நல்ல விஷயங்களையே செலுத்தி கொண்டு இருக்கும். கெட்டதை பார்க்கும் பொழுது நம் மூளையில் இருக்கும் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமானது அந்த கெட்ட நியூஸையே அந்த குழந்தையின் மெமரியில் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஒரு கண்காணிப்பில் இல்லாத ஒரு குழந்தை கெட்டதை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் ஒரு பருவம் வரும் பொழுது இந்த ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவதற்கு இதுவே ஒரு முக்கியமான காரணமாக அமையும். ஓகே டாக்டர், இப்போது நிறைய குழந்தைங்க வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் பிரச்சனைனால வந்துட்டு உங்களை சந்திக்க வருவாங்க இல்லையா? நிறைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கான அட்வைஸ் இல்லைன்னா அவங்கள வந்துட்டு எப்படியான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்க? ஓகே சார். ஸோ இதை பற்றி கூற வேண்டும் என்றால், ஸோ எதை நாம் துளைத்தோமோ அதை துளைத்த இடத்தில் தான் நம்ம தேட வேண்டும். ஸோ இப்போ இந்த இன்க்ரீஸ்டு ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் அப்படின்னு நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம பேசுகிறப்ப இதோட முழுக்க இதோட காரணம் என்று நம்ம வரிசைப்படுத்தினால், குழந்தைகள் பெற்றோர்களிடம் அதிக நேரம் செலவழிக்கப்படுவதில்லை. குழந்தைகள் ஸ்க்ரீன் டைம் பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு 2 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் முடிந்தளவு ஸ்க்ரீன் பார்க்க வைக்கக்கூடாது. 2 to 5 வயது உள்ள குழந்தைகள் ஒரு நாள் ஒன்றுக்கு 1 மணி நேரம் மட்டுமே பார்க்க வேண்டும். 6 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்றோர்களின் கண்காணிப்பில் அந்த வீடியோ தேவையானது என்றால் அந்த ஒரு ரெக்கமெண்டட் நேரத்துக்கு மட்டும் பார்க்கவும். இப்படி நம்ம சொன்ன மாதிரி அந்த குழந்தை அந்த வயதுக்கு ஏற்ற நேரம், அதே நேரம் அந்த நம்ம குழந்தைக்கு காட்டும் வீடியோ ஆனது அந்த குழந்தையின் வளர்ச்சிக்கு ஒரு உபயோகமாக உள்ளதா என்று நாம் நம்முடைய கண்காணிப்பில் அதை பார்க்க வைக்கும் பொழுது நம்ம ஸ்க்ரீன் டைம்ங்கிறது ஒரு நல்ல விதமாக படப்படுகிறது. ஸோ பெற்றோர்கள் குழந்தையிடம் அதிக நேரம் செலவழியுங்கள். அதே நேரம் குழந்தைகளுக்கு டிவி இல்லை மற்ற ஸ்க்ரீன்ஸை காட்டுவதற்கு பதிலாக மற்ற சக குழந்தைகளுடன் விளையாட வையுங்கள். அது குழந்தைக்கு இயற்கையாகவே அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்பதை வளர்வதற்கு வழிவகை செய்கிறது. ஸோ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் கிட்ஸ். அதிக நேரம் செலவிடுங்கள், சக குழந்தைகளுடன் விளையாட விடுங்கள். ஸ்க்ரீன் டைமை ஒரு கண்காணிப்புடன் பார்க்க விடவும். உங்களது குழந்தைகளின் செயல்பாட்டில் அவங்களோட பிஹேவியர் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அக்ரெசிவ் பிஹேவியராக இருக்குது, இல்லை மன அழுத்தம் டிப்ரெசிவ் சைல்டாக இருந்தால் அதை உடனடியாக குழந்தை மருத்துவ நிபுணரை அணுகி உங்கள் குழந்தைக்கான பிரச்சனை தீர்வு கொள்ளுங்கள். தேங்க்யூ டாக்டர். இப்போது நம்ம நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஒர்க்கிங்காக தான் இருக்காங்க. அவங்க அப்படி ஒர்க்கிங்ன்றப்ப வந்து நமக்கு அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அந்த குழந்தைங்கள்கிட்ட இருந்தால் வந்து அது ஒரு நல்லதுன்னு எதிர்பார்க்கணும். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே கூறியது போல் இந்த எக்ஸசிவ் ஸ்க்ரீன் டைம் ஆனது வெறும் ஒரு உடல் சம்மந்தப்பட்டது, மனது சம்மந்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொருவருக்கும் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடுங்கிறது மிகவும் ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம். சுய கட்டுப்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அந்த சுய கட்டுப்பாடை இழக்கும் பொழுது
தனது சக்திக்கு மீறி அவர்கள் சில தீய இல்லை தேவையற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைமின் ஒரு பாதிப்பே கூட நமது மூளையில் உள்ள ஆன்டீரியர் சிங்குலேட் கைரஸ் என்ற ஒரு உறுப்பு உள்ளது, டார்சோ லேட்டரல் ப்ரீஃப்ரான்டல் கைரஸ் என்ற உறுப்பு உள்ளது. இது இரண்டுமே நமதுடைய செல்ஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு கட்டுப்படுவதற்கு உபயோகப்படும். இப்பொழுது என்னுடைய பேர் பிரதீப், என்னை ஒரு குழந்தை என்று பாதித்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்போ நான் ரொம்ப நேரம் டிவி பார்க்குறப்ப என்னோட மூளையில் உள்ள அந்த ஆன்டீரியர் சிங்குலேட் கைரஸ் ஆனது எனக்கு வந்து ஒரு சிக்னலை சொல்லும், பிரதீப் நீங்கள் ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்ருக்கீங்கிறத அந்த ஆன்டீரியர் சிங்குலேட் கைரஸ் சொல்லும். அதுவே எனது மூளையில் உள்ள அடுத்த பகுதியானது டார்சோ லேட்டரல் ப்ரீஃப்ரான்டல் கைரஸ் ஆனது பிரதீப் ரொம்ப நேரம் டிவி பார்த்தாச்சு, இதை நம்ம ஆஃப் பண்ணியே ஆனும் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கண்ட்ரோலை கொண்டு வந்து என்ன அந்த செயல்பாடிலிருந்து என்னை மீள வைக்கும். ஸோ டிவி ஸ்க்ரீன் டைமை ஒரு கட்டுப்பாடுடன் பார்க்கும் பொழுது மூளையில் உள்ள இந்த இரண்டு உறுப்புகளின் பாதிப்பு குறையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளும் இது வந்து பெட்டராகவே டெவலப் ஆகும். இன்றைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க டாக்டர். நன்றி. நன்றி.